கம்முன்னு இருடா. இந்த சாமியார் சக்தி வாய்ந்த சாமியாராமா. இங்கே வந்தா நினச்சதெல்லாம் நடக்குமாமா. உன் கல்யாணமும் நடக்கும். கல்யாணம்னு சொல்லும் போது எனக்கு யோசனை வருது. பார்க்கறதுக்கு இந்த பிள்ளையே நல்லா தான் இருக்கிறான். பேசாமல் இவனுக்கு இந்த பிள்ளையே முடிச்சிட்டோம்னா. ஆமாங்க, எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த பொண்ணா? ஏங்க ஏங்க என்னம்மா? கொஞ்சம் பாருங்களேன். ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருக்கா? சூப்பர். இன்னொரு பாக்குறீங்களா? இன்னொன்னா? இறக்கணுமா இறக்கணுமா? பயமா இருக்குமா? அம்மா அதான் நான் கம்முனுமா. ஏ, உனக்கு என்னடா தெரியும்? நம்ம வீட்லயே ஒரு சாமி இருந்தா நல்லதானடா. சரி, சட்டை போட்டு சாமிகிட்ட என்ன பேசணுமோ அது பேசிடு. ஆமா, சாமி என்ன ஆளு? டவுன் ஆளு. பயமட்டு சாமி தியானத்துல இருக்குல்ல. வா, இவங்கெல்லாம் பார்த்தாலே போலீஸ் சாமின்னு அப்படியே தெரியுது. அவன் கிளம்பலாம். அவன் தெரியாம சொல்லிட்டான் சாமி. எங்க சாமிய போலீஸ் சாமி சொன்னல, அதுக்கு தான் அது வேணும். இல்ல போலீஸ் சாமி இல்ல, ஒரிஜினல். நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம்னா தெரியும். உன் பேரு ராஜமாணிக்கம். ஆனா நீயா வச்சுக்கிட்ட பேரு தாசன், தமிழ் தாசன். ஆமா சாமி, ஆமா. உனக்கு தமிழ்னா பேரன்பு இருக்கின்றது. அதனால் தான் தட்டி கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். தமிழ் மொழிக்கு பதிலாக ஹிந்தி படிக்கலாம், பிரெஞ்சு படிக்கலாமா? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாளையே போராட்டம் நடக்கும். என் முப்பாட்டன் முருகன் அருளில். கரெக்ட் சாமி, கரெக்ட். உன் பேரு பாகியம். ஆமாங்க சாமி. நீ ஒரு அக்மார் பூமர். கரெக்ட் சாமி. உன் முழு நேர வேலையே. ஏ கமலா, என்னமோ சாந்தி என்னமோ உன் மாமியால விரட்டி விட்டாலாமா? நீ கேள்விப்பட்டியா? ஏ சாந்தி, நீ என்னமோ உங்க மாமியால விரட்டி விட்டு போட்டியாமா? கமலா என்கிட்ட சொன்னா. ஏ ருக்கு, கமலாக்கு சாந்திக்கு ஏதோ சண்டையாமா? யாரு மூட்டி விட்டாங்களோ? நமக்கு எதுக்குப்பா வம்பு? சாமி எல்லாம் கரெக்டா சொல்லுது. இதோ இருக்கானே உன் பையன். இவனுக்கு ஸ்கூல்ல ஒரு காதல், காலேஜ்ல ஒரு காதல், வேலைக்கு போற இடத்துல ஒரு காதல். ஆனா இது எதுவுமே சேரல. நீங்க 2 பேரும் சேர்ந்து 6-7 பொண்ணு பாத்தீங்க. ஆனா அதுலயுமே எதுவும் சேரல. அதுக்காக தான் என்கிட்ட வந்திருக்கீங்க. ஆமா சாமி. என் பையனுக்கு கல்யாணம் நடந்துருங்களா சாமி? நடக்காது. என்ன சாமி சொல்றீங்க? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சாமி? பரிகாரம் ஒண்ணும் இல்ல. கிளம்புங்க. என்ன சாமி, கிளம்புறதா? என்னங்க சாமி சொல்றீங்க? கிளம்ப சொல்லிட்டாங்க சாமி, கிளம்புங்க. எங்களுக்கு நிறைய கிளைண்ட் வெயிட் பண்றாங்க. சாமி, கடைசிக்கு ஏதாவது ஒரு அருள்வாக்காவது சொல்லுங்க சாமி. சத்தியத்தை மீறினவன் கிட்டலாம் அருள்வாக்கு சொல்ல மாட்டேன். சத்தியமா? நீ நானா? 30 வருஷத்துக்கு முன்னாடி கணேசா, பாக்கியா. அம்மா, நீ அம்மா காட்டுக்குள்ள கட்டில போட்டு படுத்துட்டு இருக்க? நாய் நிறைய ஏதாவது கடிச்சு போட போது. வாமா, வீட்டுக்கு போயிடலாம். டேய் விடுறா, இவ்வளோ வேகமாவோட விடுவேன். இது வரைக்கும் அண்ணனும் தங்கச்சியும் ஒத்துமையா இருந்ததே இல்லை. இதுக்கப்புறமும் இருக்க போறது இல்லைன்னு தெரியும். அதனால நீங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. டேய், நீ ஒரு அண்டை புழுக, அவ ஒரு ஆகாச புழுகிங்கிறது எனக்கு தெரியும். அதனால நீங்க 2 பேரும் எனக்கு சும்மா எல்லாம் சத்தியம் பண்ண வேண்டாம். அதுக்கு எனக்கு ஒரு சின்ன விஷயம் பண்ணணும். நீங்க 2 பேரும் உனக்கு பிறக்கிற குழந்தைக்கும் உன் தங்கச்சிக்கு பிறக்கிற குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க 2 பேரும் வாழ்நாள் முழுக்க சம்மந்தியா ஒற்றுமையா இருக்கணும். இதுதான் என்னோட கடைசி ஆசை. சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா? சத்தியம் பண்ணி கொடுங்கடா. 2 பேர் சத்தியம் பண்ணி கொடுங்கடா. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். ஒருவேளை பையனும் பிறந்துட்டா? ஒருவேளை பொண்ணு பிறந்துட்டா?
ஆமாங்க சாமி. உங்க அம்மா மேல நீ போட்ட சத்தியம்தான் உன் பையனை துரத்துது. ஏன் சாமி, அவங்க அண்ணன் ஊரா கடன் வாங்கி ஊருட்டு ஓடி 25 வருஷத்துக்கு மேலாச்சு. அவன் எங்க இருக்கிறான், என்ன பண்றான், அவனுக்கு பிள்ளை இருக்குதா பையன் இருக்குதா எதுவுமே தெரியாது சாமி. இருக்கு, அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. உன் பையனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் அண்ணன் பொண்ணு கூட தான். சாமி, எங்க அண்ணனை எப்படிங்க சாமி கண்டுபிடிக்கிறது? எப்படி விதி உங்களை என்கிட்ட கூட்டிட்டு வந்ததோ அந்த மாதிரி உங்க அண்ணனை உங்ககிட்ட கூட்டிட்டு வரும். என்னடா இது, 3 நாளா தொலைவி எங்க அண்ணன் எங்க இருக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே. 28 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன 3 நாள் தொலைவனா எப்படி கிடைப்பாரு? அண்ணனை கேட்டு ஊருக்குள்ள போனோம்னா அப்படி கேவலப்படுத்துறானுங்க. எங்க இருக்கிறானோ என்ன பண்றானோ. நீங்க? பாக்கியம். பாக்கியம் நான் தான். தங்கச்சி. தங்கச்சியா? ஆமாம்மா, 28 வருஷம் முன்னாடி ஊரை விட்டு ஓடி போன உங்க அண்ணன் கணேசம்மா நானு. அண்ணே, கணேசண்ணே, 3 நாளா உங்களை தானே தேடிட்டு இருந்தோம். 3 நாளா தான் என்னைய தேடுறியாமா? ஆமாண்ணே, அதை ஏன் கேக்குறீங்க? ஓ, இதனாலதான் என்னைய தேடினியாம்மா? ஆமா, நீங்க என்ன இவ்வளவு வருஷம் கழிச்சு என்ன தேடிட்டு வந்திருக்கீங்க? ஓ நிலைமைதாம்மா எனக்கும். என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கலாமா, எல்லா சோசியக்காரனையும் பார்த்துட்டேன். அவனும் இதேதாம்மா சொன்னாங்க. அதனாலதான் என் பொண்ணை உன் பையனுக்கே கொடுத்து கல்யாணம் முடிக்கலான்னு வந்திருக்கேன். அண்ணியும் பிள்ளையும் கூட கூட்டு வந்திருக்கம்மா. அப்ப அண்ணியும் மருமகளும் வந்திருக்காங்களா? ஆமாம்மா. சப்னா. ஆஞ்சி. அந்தர்ஜாவ். என்னது என்னண்ணே? இல்லம்மா, ஊரை விட்டு ஓடி போய் வட மாநிலத்து பக்கம் போயிட்டேன். அங்க போய் ஒரு லவ் ஆகி. यही आपकी छोटी सी बहन? அண்ணே, உங்களுக்கு தமிழ் வராதா? தெரியாதுமா, நானும் அவளுக்கு தமிழ் சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணேன். போன வாரம் வரைக்கும். உனக்கு நான் தமிழ் சொல்லி தரேன். तमिल? அறம் செய்ய விரும்பு. बहुत लंबा है, छोटा छोटा कर दो. சோட்டா. அறம். अरुम. அருண்ல அறம். अरुम. செய்ய. छाया. சாயாவா? செய்ய. छाया. விரும்பு. बिंबु. எதுக்கு வம்பு? நீ தமிழே படிக்க வேண்டாம் தாயி, வா வீட்டுக்குள்ள போலாம். मुझे तमिल सीखना है. ஒன்னும் வேண்டாம் தாயி, வா. சரிண்ணே, என் மருமக எங்க? பேட்டி இதராவ். அண்ணே, பொண்ணு லட்சணமா இருக்கிறாண்ணே. டேய் போடா, பேசுறா. டேய், போய் பேசு. வசந்த். வசந்த். என்னம்மா என் பேர் அவளுக்கு வச்சிருக்காங்க? ये बेटी, वो बंदर नमस्कार क्या नहीं? क्या नहीं? नाम बताया था, तुम्हारा नाम बताओ. ठीक है, मेरा नाम जोया. என்னண்ணே சோயா பீன்ஸ் நல்லா பேர் வச்சிருக்கிறீங்க? அப்ப என் மருமகளுக்கும் தமிழ் தெரியாதா? ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். என் இல்லம் தேடி வரும் மருமகள் தமிழ் கற்றவளாகத்தான் வர வேண்டும். ஆட, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க. அந்த சாமியார் என்ன சொல்லுச்சு? உங்க அண்ணன் பொண்ணுதான் மருமகன்னு சொல்லுச்சுல்ல. எனக்கு என்னதான் இருந்தாலும் என் பையனுக்கு எங்க அண்ணன் புள்ளதான். देखो, यही तुम्हारे शादी करने वाला लड़का है. शादी? उसके साथ? चांस ही नहीं. என்னென்ன சொல்றா? கல்யாணமா? இவனையா? வாய்ப்பே இல்லைங்க. अभी तो इसे मिल रहा, उसके साथ शादी कैसे करोगी? இப்பதானே இவனை பார்த்தேன், அதுக்குள்ளே எப்படி கல்யாணம் பண்ணுறது? इसको कभी मैं कबूल नहीं करना. இதுக்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கிட மாட்டேன். அண்ணே, என்னண்ணே பொண்ணு இப்படி சொல்றா?
बेटी சும்மா விளையாட ஐயோ मजाक को क्या माँ ஓ மஜா கேக்கா ठीक है ठीक है अदर जाओ இம்மா இப்போ தானே வந்திருக்காங்க பேசி பழகட்டும் ஒன்றும் கவலைப்படாத என் பொண்ணு தான் உன் வீட்டு மருமக ம் டேய் கிறுக்கு பையன் மத்த மகனே, என்னடா அப்படியே ஆண்டு போயிட்டே இருக்க? அப்பா நீங்களும் அம்மாவும் ஜோயாட்ட போய் பேசி பழகுன்னு சொன்னீங்களா, நானும் பேசி பழகான்னு போனேன்ப்பா. யார்கிட்டயோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தா. நானும் போயிட்டு இஸ் திஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ப கேட்டேன். எந்திரிச்சு இந்தியில கண்டபடி திட்டுறாப்பா. ஆனா கேவலமா திட்டினான்னு தெரிஞ்சுது. அதனால ஒரே மூட் அவுட் ஆயிடுச்சுப்பா. என்னது போன்ல வேற ஒருத்தன் கூட பேசிட்டு இருந்தாளா? இது சரிப்பட்டு வராதே. பாக்கியா, என்னங்க இவ யாரோ கூட உட்காந்து பேசிட்டு இருக்கறா? என் லड़की लव कराई क्या? ஆமா அப்படி இன்னும் பேசிக்கிறாங்க. जोया चिंता मत कर, मैं तेरे साथ हूँ. நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன். चाहे कोई भी रोके, हम दोनों मिलेंगे. யார் தடுத்தாலும் நம்ம ரெண்டு பேரும் தான் சேர போறோம். परसों मैं आ रहा हूँ तेरे लिए. உனக்காக நான் வரேன் நாளான்னைக்கு. मैं तुझे लेकर जाऊंगा, हम हमारी जिंदगी खुशहाली से जिएंगे. நான் உன்னை கூட்டு போறேன், நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையை சந்தோஷமா வாழலாம். मेरे दादाजी हरभजन सिंह की शपथ लेता हूँ. இது எங்க தாத்தா ஹர்பஜன் சிங் மேல சத்தியம். என்ன அப்ப நம்ம தோசை தீரவே தீராதா? நாளன்னைக்கு தான் நான் வரேன்னு சொல்லியிருக்கான். நாளைக்கே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிக்கிறோம். நாளைக்கா? பா माँ मुझे शादी नहीं चाहिए माँ, मैं पसंद नहीं है. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம். चुप रहो ना, तुम्हारा बुआ का लड़का ना, इनको शादी करने में तुमको क्या प्रॉब्लम है? டேய் மாமன் ஒன்று தானே, கட்டுற தாலிய இதுதான் சரியா வரும். इनको छोड़ने से दूसरा मिलना मुश्किल हो जाएगा. ஆமாண்டா, இவளை விட்டா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது. தாலியை கட்டிரு. கட்டுற தாலிய என்னங்க மாப்பிள, வடநாட்டு தாலி கழுத்தை கட்டுங்க மாப்பிள. இந்தா மஞ்சள் கயிறு ரெட்டி சேர்த்தியா கட்டு. இவ்வளவு சிக்கனமான கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லப்பா. உனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை தானே? நான் பேசுறது அவளுக்கு புரிய மாட்டேது, அவ பேசுறது எனக்கு புரிய மாட்டேது. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி என்னப்பா பண்ண போறோம்? ஏய் 17 வருஷம் படிக்க வச்ச, புரிஞ்சா படிச்ச நீ. ஆனா டிகிரி வாங்கல, அது மாதிரியா தாண்டா. கல்யாணம் பண்ணு, எல்லாம் சரியாயிடும். கட்டுற தாலிய மாப்பிள நல்ல நேரம் முடியும் கூடிய தாலியை கட்டுங்க மாப்பிள. मंगलसूत्र पहनो मापले. மங்களசூத்திரம் பேனாவா? எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு நம்ம தோசம் எல்லாம் இதோட தீர்ந்தது. बकीम जी, दोनों को देखने में बहुत सुंदर लगता है. பொருத்தமான ஜோடிதான். சரி மச்சான், பொண்ணையும் மாப்பிளையும் ஒரு வாரத்துக்கு எங்க ஊருக்கு கூட்டு போயிட்டு வரேன். ஒரு வாரத்துக்கா? அட மறுவீடு கூப்பிட்டு போறாங்களாமாங்க, போயிட்டு வரட்டும். அப்படியே வட மாநிலத்தையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரட்டும். ஓ அப்படின்னா சரி, கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரிங்க மாப்பிள, சரிங்க மாப்பிள. நீங்க? பாக்கியம். நான் தான் பாக்கியம். நீங்க? 28 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனோங்க அண்ணன் கணேசம்மா. இது கணேசனா? அப்போ இவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி இஎம்ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அடுத்த வீடியோவை பார்க்க இங்க கிளிக் பண்ணுங்க.